30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 crore earn பண்ண போகிற சேலஞ்சில் டே 30 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரேட் கிடையாது. மார்க்கெட் சைட்வேஸ்ன்றதை நான் வந்து ஒரு 10 மணிக்கே நம்ம குரூப்பில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 0 to 0 ட்ரேட் எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா கால் சைடும் புட் சைடும் 2 சைடும் பை பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து மார்க்கெட் வந்து எந்த மூமெண்ட்டே இல்லை, ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டு கீழே இறங்கிச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸ் தான். அதுலேருந்து ஒரு சின்ன மூமெண்ட் பெரிய பிக் மூமெண்ட் கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் கரைஞ்சிச்சு. இதுதான் கைஸ் 0 to 0 ட்ரேடில் ப்ராப்ளமே. நீங்கள் 0 to 0 ட்ரேட் எடுத்தால் உங்களுக்கு நல்ல மூமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் 2 சைடில் ஒரு சைட் ப்ரீமியம் நல்லா மூமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சைட்வேஸ் மாதிரி போயிடுச்சுன்னா கம்பல்சரி 2 சைடுமே 0 ஆகிடும். இன்றைக்கி நம்மளுக்கு 2 சைடுமே 0 ஆகிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 crore earn பண்ண போகிற சேலஞ்சில் டே 25 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி கால் சைடில் நான் என்ட்ரி போட்டிருந்தேன். லிமிட் ஆர்டரில் என்ட்ரி போட்டிருந்தேன். லிமிட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மேலே போயிடுச்சு. அதனால் வந்து நான் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேடோடு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேடு எடுத்தேன். அதில் வந்து 800 ப்ராஃபிட் வந்து 800 வந்து 100 brokerage கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து 28,700 இருந்துச்சு. இது ஒரு 700 கணக்கு பண்ணிக்கலாம். மொத்தம் சேர்த்து 29,400. நம்மளோட கேபிட்டல் இருந்து இன்னும் 600 தான் லாஸ் பண்ணியிருக்கோம். அதையுமே நாளைக்கு எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் அக்ரெசிவாக ஒன் சைடாக போகும். ஒன்று அப் சைடு போகலாம், இல்லை டவுன் சைடு போகலாம். எந்த சைடு போகுதுன்றது நாளைக்கு தான் தெரியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் கைஸ்.